அப்போ நான் வந்து ஒரு இடத்துல தங்குறதோ, ஒரு இடத்துல போகிறதோ, ஒரு இடத்துல உணவு உட்கொள்கிறதோ எல்லாமே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவரை உருவாக்கும். ஒரு கூட்டு பிரார்த்தனைகள், கூட்டு டிஸ்கஷன்கள், உறவினர்களோட கூட்டு செயல்கள் இதெல்லாம் நீங்கள் போகணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நிறைய தனிமைப்படுத்தியிருந்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஆகும். தேவையற்றதை பேச மாட்டீங்க. உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ, உங்களை வந்து சங்கடப்படுத்துறதுக்கோ அவங்கள நீங்கள் இடம் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் மாறி போயிருவீங்க. நிறைய வீட்டில் இருக்கிற மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க, அவர் தியானம் பண்ணிட்டு அவர் எங்கே போகிறாரு என்ன தூக்கி இது நிப்பாட்ட போகிறாரா, இல்லை என்ன தோளில் இருந்து தூக்கிட்டு ஓட போகிறாரா, இல்லை என்ன பண்ண போகிறாரு, நான் யாருன்னு அவருக்கு அந்த உணர்வுகள் மேம்படுறதுக்கு என்னை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு மேன்மை அடைகிறார். இப்போ என்ன மாதிரி ஆட்களோட நீ தினந்தோறும் இருக்கும்போது என்னன்னா 100% கட்டுப்பாடு இல்லாத இருந்த நீ ஒரு 60% கட்டுப்பாட்டுக்கு வரணும். ஒருத்தன் ஏன் வாலிண்டராக வரணும், ஏன் சிஷியராக வரணும், ஏன் பக்தராக வர்றான்னா அங்கே அந்த குருநாதர் ஒரு அலைவரிசையை வச்சிருக்கிறாங்க. அந்த அலைவரிசையை கொடுன்னா அந்த ஆள் கொடுக்க மாட்டான். ஒரு பெண் எப்படி இருக்கான்னா தான் கணவரால் தான் நான் வாழ்கிறேங்கிற அந்த உணர்வு கூட வரக்கூடாது. ஒவ்வொரு ஆணும் சரி, ஒவ்வொரு பெண்ணும் சரி, ஒவ்வொரு குழந்தையும் சரி டிஃபெண்டாக தனியாக தன்னால் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். ஆனால் உனக்கு அவனுக்கு என்ன பாண்டிங் அப்படின்னா அவள் லேபர், நீ முதலாளி, நீ குரு சிஷியர், அதெல்லாம் இல்லை. ஒரு மனிதனை என்ன நினைக்கிறான், எனக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற எஸ்பி தெரியும், டிஎஸ்பி தெரியுங்கிறது சுகம். அந்த அதிகார சுகத்தை தான் ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறான். நீ கேளிக்கை விடுதியில் போய் நைட்டு 12 மணிக்கு 4 பெக்க போடாமல் வீட்டில் இருக்கணும்னு நான் உனக்கு போராடுறேன். இதில் என்ன தவறு இருக்கு? நீ மாட்டுக்கறியை தின்னுட்டு வீணா போகாமல் நீ ஒரு மாட்டோடு பேசிக்கிட்டு இருக்கணும், ஆனந்தமாக நீயும் மாடு நடக்கணும்னு நினைக்கிறோம். இதில் என்ன தவறு இருக்கு? ஒரு மனைவியை தாயா பார்த்துக்கிறதுக்கு ஒரு புருஷனை தயார் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பிறந்த நாளை ஒரு 10 ஞானிகள் உட்காந்து தவம் பண்ணால் ஒரு இடம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணிட முடியும். ஏன் அந்த மாதிரி உங்கள் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணால் அதை ஏற்றுக்க மாட்டீங்களா? ஒரு புத்தகத்தை, ஒரு ஞானியோட புத்தகத்தை படிக்கும்போது என்ன நடக்குதுன்னா தன்னை அறியாமலேயே கண்கள் வழியாகவோ மூக்குகள் வழியாகவோ அந்த புத்தகத்தை படிக்கும்போது அங்கே சுற்றி ஒரு வைப்ரேஷன் உருவாகும். இதை தான் தியானத்துக்குள்ள ஒரு சோல் அப்படிம்பாங்க. ஒரு சோல்னா ஒரே விதமாக அலைவரிசைகள் 50% கணவன் 50% மனைவிக்குள்ள அந்த பரிமாற்றம் நிகழப்படணும். இப்போ ஒரு மரம் மேம்பட்டு இருக்கிறதுனால எல்லா மரமும் மேம்படும். அப்போ அடுத்தபடியாக மேம்பட்ட மரத்தை நோக்கி பல கிளிகள் வரும். எந்த இறைவனும் எந்த புராணத்திலையும் கணவன் மனைவியாக நீங்கள் வாழக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. கணவன் மனைவிங்கிற வாழ்க்கையை இறைவன் தான் கொடுத்துருக்கிறான். நானே உனக்கு தேவைப்படக்கூடாது, நீயே உனக்குள்ளே என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கிறான், நீ அவனை நீ நேசித்து நீ வளர்ந்து வான்னு நான் என்னையே தவிர்க்கிறதுக்கு நான் உங்ககிட்ட போராடுறேன். சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கிய ஒரு கடவுளுக்கு ஒரு மனிதனுடைய உதவி எங்க தேவைப்பட்ட போது? அல்ப மனிதன் சுண்டலை வச்சுட்டு கடவுள் காலடியில் வைக்கிறதுக்காக ஒரு கடவுள் காத்திருப்பாரா? கர்த்தரை பற்றி நான் பேசுறது முக்கியம் கிடையாது, நீ பார்க்கணும். உனக்கு ஒரு நாள் அந்த புரிதல் ஏற்படும். எனக்காவது உங்க வீட்டுல எல்லாம் பேசுங்க. கடவுள் ஆளெல்லாம் எடுக்கலை, உங்களை எல்லாம் நீங்கள்லாம் வந்துடுங்க என் பின்னாடி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நாம் இருக்கிறோம், நான் உங்களெல்லாம் எதுக்கு சந்திக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு அலைவரிசை நான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு ரோடு இருக்குன்னா ரோடே இல்லை, அது என்னை சுற்றி ஒரு அலைவரிசையாகவே அது சஞ்சரிக்கும். அப்போ நான் ஒரு இடத்துல தங்குறதோ, ஒரு இடத்துல போகிறதோ, ஒரு இடத்துல உணவு உட்கொள்கிறதோ எல்லாமே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவரை உருவாக்கும். அப்போ அதே விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் தியானத்துக்குள்ளே நடக்க போகிற செயலாக தான். அப்போ நீங்கள் ஒரு நல்ல பரிணாமத்தை வளர்ச்சியை நீங்கள் உங்களுக்குள்ளே அடையிறதுக்காகத்தான் ஒரு நல்ல செயலை பண்ணுறீங்க. அதனால தான் நான் எப்பொழுதும் சொல்கிறது, உங்களை ஆய்வு செய்து கொள்ளுங்க. நீங்கள் உங்களை தனிமைப்படுத்த
தனிமைன்னா நிறைய பேருக்கு புரியாது. தனிமைன்னா போய் சோகமா உட்காந்துக்கிறது இல்லை. உங்களை ஒரு 10 நிமிடம் தியானம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஏதாவது புத்தக வாசிப்பு, உங்களை நீங்க மேன்மைப்படுத்திக்கிறது, பலப்படுத்திக்கிறது. ஒரு கூட்டா பேசாதீங்க. ஒரு கூட்டு பிரார்த்தனைகள், கூட்டு டிஸ்கஷன்கள், உறவினர்களோட கூட்டு செயல்கள், இதெல்லாம் நீங்க போகணும். ஆனா போறதுக்கு முன்னாடி நிறைய தனிமைப்படுத்தி இருந்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஆகும். தேவையற்றதை பேச மாட்டீங்க. என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுவீங்க. எல்லாமே ஃபில்டர் ஆகும். அப்ப அவங்களுக்கும் உங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா ஒரு இடைவெளி இருக்கும். தேவையற்ற அலைவரிசையை உங்களுக்குள்ள அவங்க போட மாட்டாங்க. புரியுதுங்களா? உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ, உங்களை சங்கடப்படுத்துறதுக்கோ அவங்கள நீங்க இடம் கொடுக்காத அளவுக்கு நீங்க மாறி போயிருங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ உங்க வீடுகள்லையும் மற்றவங்ககிட்டையும் அது வேணும். நீங்க நல்லா பாருங்க, தியானம் பண்ற ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தன் தனித்துவமா இருக்கிறான். 5 பேரும் பூனைக்குட்டிகள் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க காலம். இதுதான் இங்க நடக்குது. இப்படி இருக்கக்கூடாது. இது என்னன்னா, இது அவங்களுக்கு புரிதல் இல்லை. இது ரொம்ப இந்த உடல் எதுக்குங்க எடுத்தோம்? நம்ம எதுக்கு எடுத்தோம்? எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? வாழ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்ப சிறப்பா வாழணுமா வேண்டாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாசல்ல படுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? இல்லை ஏதோ ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம போய் 3 நாளைக்கு ஒருக்கா சோறு திங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? அப்ப எதை போடணும், எதை போடக்கூடாது உடலுக்குள்ள அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மேம்பட்டதா இந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாயிட்டு. அப்ப உங்களுக்குள்ள ஏழை பணக்காரங்கிறதெல்லாம் தாண்டி போய் அந்த வாழ்க்கை ஒரு உன்னதமா மாறி போயிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாறிடுவீங்க. இப்ப நிறைய பேர் என்கிட்ட பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா, அவர் கொஞ்ச நாள் தாங்க அவரு வீட்டுக்காரர், அந்த வீட்டுக்காரர் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, குருநாதர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நாள் தான், அப்புறம் நான் அவரை விட்டுருவேன், அவர் பாட்டில் உங்களை நோக்கி தியானம் பண்ணட்டும், உங்களை நோக்கி வரட்டும், நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன்னு நிறைய வீட்டில் இருக்கிற மிஸ்ஸஸ் சொல்றாங்க. அவர் தியானம் பண்ணிட்டு அவர் எங்க போறாரு? என்ன தூக்கி இதுன்னு பட்ட போறாரா? இல்லை என்ன தோல்ல இருந்து தூக்கிட்டு ஓட போறாரா? இல்லை என்ன பண்ண போறாரு? நான் யாருன்னு அவருக்கு அந்த உணர்வுகள் மேம்படுறதுக்கு என்னை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு மேன்மை அடைகிறார். ஒரு தாயை பார்த்து மேன்மை அடையாதவன், தகப்பனை பார்த்து மேன்மை அடையாதவன், யாருன்னே தெரியாத ஒருத்தனை பார்த்து அவன் ஏன் கவர்றான், அவன் ஏன் வர்றான், அவன் ஏன் உட்காடுறான், அவன் ஏன் என் பேச்சை கேட்கிறான்னா, இங்க உண்மை இல்லைங்க, நான் ஒன்றும் பெரிய ரஜினிகாந்த் கிடையாது. அந்த ஈர்ப்புல அந்த உள்ள இருக்கிற அலைவரிசைங்கிற உயிர் சக்தி மேன்மை அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உயிரை மேன்மை அடைய மருத்துவரால வைக்க முடியாதுங்க. ஏன்னா அது விஞ்ஞானிகளே போராடுறாங்க. அப்போ உள்ள அந்த உயிர் எப்படின்னா உருவமா இல்லை, அலைவரிசை. உடலுக்குள்ள சுவாசங்கிறது ஒரு அலைவரிசை. உடல்ல சுவாசத்தை வச்சே மருத்துவமே இல்லை, மருத்துவம் வேற ஸ்டைல்ல இருக்கு. இப்ப அந்த அலைவரிசைய நம்ம மேம்படுத்தும் போது என்ன ஆகுன்னா, நீ என்ன ஆகுற அப்படின்னா உனக்கு எது வேணும் வேண்டாங்கிறத நீ தீர்மானிக்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன மாதிரி ஆட்களோட நீ தினந்தோறும் இருக்கும்போது என்னன்னா, 100% கட்டுப்பாடு இல்லாத இருந்த நீ ஒரு 60% கட்டுப்பாட்டுக்கு வர்ற. இதுதான் இதுல இருக்கிற பெரிய பிளஸ். இல்ல என்ன நீ சந்திக்கலன்னா 7.5 சனியில உனக்கு வேலை இல்லை, வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல சண்டை, மேல நீ என்ன ஆகுன்னா ஓவர் டிப்ரெஷன் ஆயிடும். நீ நினைச்சு எதையோ நினைச்சு ஆயிடுவ. இப்ப என்ன மாதிரி ஆளை சந்திக்கும் போதோ, ஒன்னு நீ தனிமைப்படுத்தி கொள்ளும் போதோ, நீ ஒரு புத்தகத்தை மேற்கொள்ளும் போதோ, நீ ஒரு மலையோ குகைகள்லையோ எப்பயாவது அடிக்கடி போயிட்டு தியானம் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீ உனக்கு உள்ளுக்குள்ள இந்த உடலை கெடுத்துக்கல. அந்த 7.5 வருஷத்துல உன் உடலை நீ பாலடிக்காம பார்த்துக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம், சவால். ஒரு வேலை இல்லாம இருக்கும்போது, துன்பத்துல இருக்கும்போது, நோயில இருக்கும்போது அந்த உடலை துன்பப்படுத்திடக்கூடாது. அதுதான் தனிமைப்படுத்துறது, அதுதான் தியானத்துல இருக்கிற ட்ரீட்மெண்ட். இதுக்கு மருந்து மாத்திரை கிடையாது. இப்ப தியானங்கிறது என்ன சந்திக்கிறதுங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட். இது ட்ரீட்மெண்டா பார்க்காம ஒரு மனைவி நான் விட்டுருவேங்க, அவர் பாட்டுல போகட்டுங்க, அவர் மேன்மை அடைவாரு.
நீ செத்து போயிருவ. அதுவும் நீ மோசமா செத்து போயிருவ. நீ மோசமா சாகணும், அவர் நல்லா சாகணுமா? ஏன் நீயும் உனக்கு அந்த புரிதலை ஏற்படுத்திக்க மாட்ட? எந்த கடவுள் எனக்கு லைட்டு போடு, இந்த பெயிண்ட் அடி, சுண்ணாம்படி நான் சொல்லிட்டு இருக்கேன்? மேன்மை அடைகிறதுக்கான ஒரு பணிகளை செய்யறான். ஒரு கோயில்ல போய் ஒருத்தன் போய் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கோயில் அலைவரிசை அவனுக்குள்ள வந்துருங்க. இப்ப ஆசிரமங்கள்ல நிறைய பேருக்கு தெரியாது. ஒருத்தன் ஏன் வாலிண்டரா வர்றான், ஏன் சிஷியரா வர்றான், ஏன் பக்தரா வர்றான்னா, அங்க அந்த குருநாதர் ஒரு அலைவரிசையை வச்சிருக்கிறாங்க. அந்த அலைவரிசையை கொடுன்னா அந்த கொடுக்க மாட்டான், உடனே கொடுக்க முடியாது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த அலைவரிசையை கொடுப்பான். அப்ப அங்கேயே போய் கடந்து ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குருநாதர்கிட்ட இருந்து அவனுக்கான தேவையான அலைவரிசை கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. அப்ப ஒரு நாள் என்ன பண்றான், சுண்ணாம்படிக்க வந்தவன் சூப்பர்மேனா ஆகி போயிட்டாங்க. இவ்வளவுதாங்க கதை. அவன் வந்தது சுண்ணாம்படிக்க தாங்க வந்தான். நானும் வேடிக்கை பார்க்க போனேங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ஞானி அப்படின்னு வேடிக்கை பார்க்க போனேன். ஆனா ஒரு நாள் நானே ஞானி ஆகி போனேன். இதான் விஷயம். இது உங்க வீட்டுல உள்ளவங்க மக்களை விடுங்க, உங்கள் வீட்டுல உள்ளவங்கள்ட்ட இந்த புரிதல் இல்லை. அதுதான் வருத்தம். இதுதான் பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு விஷயம். இந்த புரிதல் அவங்கள்கிட்டையும் இருந்துச்சுன்னா அவங்களும் மேன்மை அடைவாங்கிறது தான் இதுல உள்ள விஷயம். இது இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். தன்னை ஒரு பெண் எப்படி இருக்கான்னா, தான் கணவரால தான் நான் வாழ்றேங்கிற அந்த உணர்வு கூட வரக்கூடாது. ஒவ்வொரு ஆணும் சரி, ஒவ்வொரு பெண்ணும் சரி, ஒவ்வொரு குழந்தையும் சரி, டிஃபரெண்டா தனியா தன்னால வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 4 பேர் சேவைகள் ஆள் தேவையில்லை. என்னை பார்த்துக்கிறதுக்கு 4 பேர் சேவை செய்யல, என்கிட்ட இந்த அலைவரிசையை வாங்கறதுக்கு அவங்களுக்கே தெரியாம சேவைங்கிற பேர்ல நிக்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். பிரபஞ்சம் எனக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, கார் ஓட்டுறதுக்கு ஒருத்தன் வரல, சோறு போடுறதுக்கு ஒருத்தன் வரல, வெந்நீர் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வரல, உன் புரோகிராம கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தன் வரல. அவன் கீழ் நிலையில இருக்கிறான், அவனுக்கு ஒரு அலைவரிசை கிடைக்கப்படணும். அப்போ உன்கிட்ட அவன் வரணும், நான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அவன் சும்மா இருக்க முடியாம ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான், நீ அந்த வேலையை பார்த்து ரசிச்சுக்க. ஆனா உனக்கு அவனுக்கு என்ன பாண்டிங் அப்படின்னா, அவன் லேபர், நீ முதலாளி, நீ குரு சிஷியர், அதெல்லாம் இல்லை. உன்கிட்ட இருந்து ஒரு அலைவரிசை அவனுக்கு கிடைக்கப்படும். நீ ஒரு மரம்னு வச்சுக்க, அவனுக்கு தேவையான உன் மரத்துல இருந்து இருக்கிற காற்று அவனுக்கு கிடைக்கப்படும். இவ்வளவுதான் விஷயம். காற்று தான் நமக்கு வேணும் அப்படின்னு அவன் தெரிஞ்சா மரத்தையே கூட பேத்து எடுத்துட்டு போயிடுவான். அதை தெரியாம அவனை தூக்கியாந்து உங்ககிட்ட போட்டுருவோம். அவனுக்கே தெரியாம அவன் மேன்மை அடைவான். இதுதான் உண்மையான செயல். ஒரு குருவுக்கும் உங்க 2 பேர்த்துக்கு, நமக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியாம நீங்க மேன்மை அடைவீங்க. இதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கிற பாண்டிங். இந்த சந்திப்பு என்ன, இதுதான் அது சந்திப்பு. இந்த சந்திப்புல ரூபா நோட்டுகளை கட்டுக்கட்டா உங்க கையில நான் எடுத்து கொடுத்தாலும் நீங்க மேன்மை அடைய மாட்டீங்க. பிரச்சனையை வேணா தீர்த்துட்டு வருவீங்க. மேன்மை அடையிறதுங்கிறது வேற. எத்தனை கட்டுக்கட்டா பணம் இருக்க எத்தனையோ கோடீஸ்வரன்கள் என்ன ஆனாங்க, அதுதான் நீங்க பார்க்கணும். இந்த நாட்டை ஆண்ட தலைவர்கள்லாம் என்ன ஆனாங்க. மேன்மை அடையிறதுங்கிறது வேறங்க. அப்ப உங்களுக்குள்ள ஒரு நாள் என்னன்னா, நீங்க லைட்டா ஒரு உடல் செட்பேக் ஆகுதுன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏன் இந்த உடல் இப்படி ஆகுது, அப்ப இந்த உடல் எவ்வளவு நாள் இப்படி ஆகும் அப்படிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப என்ன ஆகும், நீங்க அழுக மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. இப்ப எனக்கு என்ன ஆகுது, என் உடலுக்குள்ள சின்ன சின்ன அசைவுகள் கூட எனக்கு தெரியறதுனால நான் அலட்டிக்கிறது இல்லை. அப்ப பயம் இல்லை, இதுதான் எனக்கு தெரியும் அப்படிங்கறதா விஷயம். அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எவ்வளவு பாதுகாப்பாக பயணம் பண்ணுவீங்க. இதுதானே வேணும்னு நாம நினைக்கிறோம். வேற என்ன செஞ்சிட போறோம். கடவுள்ங்கிற ஒரு உருவம் இல்லாத ஒளி. அதுக்கு சோறும் தேவையில்லை, காசும் தேவையில்லை, அதுக்கு புகழும் தேவையில்லை. அதை போய் நம்ம போய் எண்ணத்தை போய் அதுவே மேன்மையான பொருள். அதை போய் எண்ணத்தை போய் நம்ம மேம்படுத்திட போறோம். இப்போ நீங்க ஒரு கட்சியில சேர்றீங்க, அதுக்கு செவரில் போஸ்ட் ஓட்டணும், பேனர் வைக்கணும், ஃபண்டு கொடுக்கணும், அவன்கிட்ட மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும். ஆனா ஒரு கடவுளுக்கு இதெல்லாம் நீங்க செய்யணுமா? கடவுளுக்காக பேரை சொல்லி சோறு போடுறீங்க. என்னன்னா
நீ சோறு போடுறது கூட, நீ அங்க சேவை செய்யறது கூட உனக்கே தெரியாம நீ மேன்மை அடையறதுக்கு நீ விட்டா ஓடி போயிருவ. அதுக்காக அங்க ஒரு வேலை. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, நீ மேன்மை அடையறதுக்காக தான் ஒரு வேலை நடக்குது. எந்த கட்சி ஆபீஸ்லயும் ஒரு மேன்மை அடையறதுக்காக ஒரு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் இருக்க மாட்டான். நீங்க எல்லா கட்சி ஆபீஸ்லயும் மேன்மை அடைந்த ஆள்கள் யார் யார் அப்படின்னு கூட்டிட்டு வந்து காட்ட முடியுமா? இருக்க முடியுமா? இல்லையே. ஏன் இருக்கிறாங்கன்னே தெரியாது. அதுல ஒரு அதிகாரம், அதுல ஒரு செயல், அதுல ஒரு வாழ்க்கையோட சுகம். அது ஒரு சுகம்தான். ஒரு மனிதனை என்ன நினைக்கிறான், எனக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற எஸ்பி தெரியும், டிஎஸ்பி தெரியுங்கிறது சுகம். அந்த அதிகார சுகத்தை தான் ஒவ்வொரு மனிதனும் விரும்புறான். என் கல்யாணத்துக்கு வந்து இவர் வந்தாரு, என் கல்யாணத்துக்கு வந்து அவர் வந்தாரு, சுகம். என் கல்யாணத்துக்கு ஒரு ஞானி வந்தாரு, ஒளியா ஒரு செயல் வந்து ஆசீர்வாதம் பண்ணிச்சுன்னு எவனாவது சொல்றான்னா? சொல்ல மாட்டான். அப்ப ஒரு ஞானத்துக்குரியவன் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி சுகத்தை தேடுகிற மனிதர்களை இருந்து விடுபடுறோம். சுத்தமா சுகத்தை தேடுற மனிதன்ட்டு விடுபட்டு நிக்கிறாங்க. அப்ப மனிதர்கள் பொண்டாட்டி என்ன சொல்றான்னா, எல்லாம் ஊரே இப்படி போயிட்டு இருக்கு, நீ என்ன இப்படி போயிட்டு இருக்க சாமியாருன்ட்டு. அப்ப இவன் என்ன சொல்றான்னா, அது சுகம் பாற்றிகள்லாம் இப்படி ஒன்னா போகுது, நான் இந்த பக்கம் வேற ஒரு விஷயத்துல போறேன். யோ நீ ஏன் அப்படி போயிட்டு இருக்க? எங்க தம்பி எல்லாம் அதுல போறான், நீ ஏன் இங்கிட்டு போற? சும்மா ஏன் சாமியாருக்கு போனியா, ஆசீர்வாதம் வாங்கினியா, வந்தியான்னு இருக்க வேண்டியதானே, ஏன் அங்கிட்டு போற அப்படின்னு அவங்க சத்தம் போடுறான். அப்ப எப்ப உங்களை எல்லாம் கலட்டி வீசப்படுதுன்னா, நீங்க 60 வயதுக்கு மேல தேவைப்பட மாட்டீங்க. அதனால நீங்க காசிக்கு போகலாம், உங்களை தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. புரியுதுங்களா? அதுக்கு மேல நீங்க பயன்பாட்டில் இருக்க தேவையில்லை. நீங்க வாழுங்க, ஒரு நாள் செத்து போயிருவீங்க. அதனால புள்ள என்ன சொல்றான், எங்க அம்மா அப்பாலாம் வயசாகிட்டாங்க, குழந்தை மாதிரி ஆகிட்டாங்க, சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க, அதனால அவங்க ஆசையை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க என்னென்ன போகணுமோ கோயில் குளத்துக்கெல்லாம் டிக்கெட் போட்டு தரேன், போயிட்டு வாட்டுங்கிறான். அப்போ என்னன்னா, அதுங்க கொஞ்ச நாள் செத்து போயிடும், அதுங்க போய் ஆசையை அனுபவிச்சுக்கிட்டோம், போன போதுன்னு அவன் விட்டுறான். இப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, உடல் பயமாக இருக்குது, ஸோ கடவுளை போய் பார்த்து, டே நான் போய் மருமாவை என்னை தூக்கி போடக்கூடாது, மகன் தூக்கி போடக்கூடாது, டப்புன்னு படுக்கணும், டப்புன்னு செத்து போகணும், அந்த மாதிரி எனக்கு வழி பண்ணு அப்படின்னு இறைவன்கிட்ட போய் புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு அலையணும். இது மேன்மையான வாழ்க்கை இல்லையே. நீ இருக்கும்போது, நல்ல தேகத்தோட இருக்கும்போது, இளமையிலே இருக்கும்போது உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது உனக்கு பிளஸ்ஸா மைனஸா? இந்த கன்னியாகுமரியில் 3 காலமும் தெரியக்கூடிய இடம் இந்த இடம். பின்னாட்கள்ல வர்றது, இப்ப லைவ்ல நடக்கிறது, முன்னாடி நடந்தது, இதை 3ஐயும் ஒருத்தனுக்கு தெரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா? இப்ப இந்த மாதிரி ஒரு செயலை ஒரு ஞானி உங்ககிட்ட கடத்தணும்னு நினைக்கிறான். இதுல என்ன உங்க பொண்டாட்டிகளுக்கு எல்லாம் பிரச்சனை? இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதுல என்னதான் பிரச்சனை? நீ வந்து உன் உடலை நல்ல மேன்மைப்படுத்திக்கணும், உன் ஹார்ட்ல இருந்து, உன் இதய, உன் ரத்த செயல்கள்ல இருந்து எல்லாமே நீ மேன்மையா வரணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? நீ நல்ல உணவை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? நீ கேளிக்கை விடுதியில போய் நைட்டு 12 மணிக்கு 4 பெக்க போடாம வீட்டுல இருக்கணும்னு நான் உனக்கு போராடுறேன், இதுல என்ன தவறு இருக்கு? நீ மாட்டுக்கறியை தின்னுட்டு வீணா போகாம நீ ஒரு மாட்டோட பேசிக்கிட்டு இருக்கணும், ஆனந்தமா நீயும் மாடு நடக்கணும்னு நினைக்கணும், இதுல என்ன தவறு இருக்கு? நாங்க என்ன தவறு செய்யறோம்? ஒரு மனைவியை தாயா பார்த்துக்கிறதுக்கு ஒரு புருஷனை தயார் பண்றோம், இதுல தவறு இருக்கா? சொல்லுங்க. இதுதானே வேணும்னு நினைக்கிறோம் நம்ம. அப்ப மனித குலத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு தேவை என்னன்னா, அவனே செல்ஃபாக ஏங்கணும், அவனை பார்த்துக்கணும், அவன் மேம்பட்டு நிக்கணுங்கிறது தான் தியானம், கடவுள். அதுக்குள்ள கடவுளுக்கு எதுவுமே தேவைப்படாது. கடவுளுக்கு எந்த பொருளுமே தேவையற்ற பொருள். அவர் எல்லா பொருளையும் உதவுனதுனாலதான் கடவுள். அப்ப நீ கூட அவருக்கு தேவைப்பட மாட்ட. அவர் உன்னை மேன்மை அடையறதுக்கு தான் உன்னை தேர்ந்தெடுத்து நீ என் பக்கம் வா அப்படின்னு உன்னை கூப்பிட்டு இருக்கிறது வேலைக்கோ பக்தனோ சீடனோ நீ இல்ல. நீ மேன்மை அடைஞ்சிட்டனா நீயே என்ன மாதிரி ஆயிட்ட போப்பா அப்படின்ட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான் விஷயம். உனக்கே எல்லாம் தெரியும், நான் என்ன வேலை செய்யறேன்னு உனக்கு தெரியும், இப்ப நீ அதே வேலையை போய் செய்ப்போ அப்படின்ட்டு போயிடுவேன்.
இதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நீ என்ன நினைச்சிட்ட, எனக்கு ஏதாவது சேவை செய்ய வந்துட்ட, காலைல எழுந்திரிச்சோன்னா சாமிக்கு கொஞ்சம் வரகாப்பி கொடுப்போம், அதனால அவர் ஏதாவது நம்ம கொடுப்பாருன்னு நீ நினைச்சிட்ட. நீ வரகாப்பி போடுறதுக்காக நான் உன்னை கூப்பிடல, நீ மேன்மை அடையிறதுக்காக நான் கூப்பிட்டேன். நீ மேன்மை அடைஞ்சிட்ட. வரகாப்பி போடுறதுக்கு இன்னொருத்த வெளியில நிக்கிறான் பாரு, அவன் மேன்மை அடையணும், அவனை உள்ள விட்டுட்டு நீ வெளியில போ, நீ போய் உன்னோட பணியை செய் அப்படின்னா அவனுக்கே தெரிஞ்சிடும் என்னென்ன நடக்குது, என்னென்ன செயல் அப்படிங்கிறத அவன் பயணம் பண்ணான். இதுதான் விஷயம். இதுதான் காலங்காலமாக உலகம் முழுக்க நிறைய ஞானிகள் தோன்றியது இப்படித்தான். ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் தோன்றுவார், ஒருத்தர் இன்னொருத்தரை உருவாக்குவார். அப்ப அந்த உருவாகிற வரைக்கும் அவருக்குள்ள பல்வேறுபட்ட சவால்கள் இருக்கிறத அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தன்னை மேன்மைப்படுத்துவதற்காக ஒரு வேலை செஞ்சார். எந்த ஞானியும் பிறரையே கெடுக்க மாட்டான், தான் குடும்பத்தை கெடுத்துருவானா? பிறரையே கெடுக்க மாட்டான், தன்னுடைய உடலை கூட பெருசா எடுத்துக்க மாட்டான். பிறருக்காக உழைக்கக்கூடியவன். யாராவது தான் கூட இருக்கிறவங்கள, உங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ரோட்ல விட்டுவாங்க, நீங்க சாமியாரா வந்துருங்க அப்படின்னு சொல்லுவானா? இது எங்கேயாவது நடக்குமா? அப்படிலாம் இருக்காது. அதுக்கெல்லாம் ஒரு சூழல்களும் கால கணக்குகள் இருக்கு. அதுபடிதான் அது ஒரு செயல் இருக்கு. அதை எல்லாரும் உணர்ந்து அதை வேலை செஞ்சு அது மேம்பட்ட நிலையில ஆகும். புரியுங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஞானிகள் காடுகளுக்கும் மலைகளுக்கும், நீங்க நாளைக்கு ஞானிகளா ஆயிட்டீங்கன்னா காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஆசிரமம் வைக்காம உங்க வீட்டுக்குள்ளே இருந்து நீங்க ஞான வேலையை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். உங்க வீட்டுல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீ 60 வயசுக்கு மேல ஓடி போயிரு, அது வரைக்கும் எனக்கு இருந்து வேலை செஞ்சுட்டு நீ எங்கேயாவது போய் காடுகள்ல உட்காந்துக்க, மலைகள்ல உட்காந்துக்க, அந்த சாமியார் ஆசிரமத்திலே படுத்துக்க, நான் வேண்டாங்கல. ஆனா எனக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் ஊர் உலகத்துக்காக கௌரவத்துக்காக கல்யாணத்துக்கு போனோம்னா இவர் தான் புருஷன்னு காட்டணும். அப்பவா அப்ப அது செட்டப்ல வரணும். காவி வெட்டி எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது. அங்க இருக்கிற மாயைக்கு ஏற்ற மாதிரி மாயை உடையில் நீ மாயவனாக வா அப்படின்னு உங்களை கூட்டிட்டு போறாங்க. இந்த ஆட்டை தண்ணி தெளிச்சு மாலையை போட்டு கிடா வெட்ட கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாய செட்டப்புக்கு நீ தேவைப்படுற. கொஞ்ச நாள் கழிச்சு நான் உன்னை ரிட்டைன் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது சொல்லுவான். இடையிலே நீ புட்டுக்கிட்டு போயிட்டேன்னா என் தலையெழுத்து, நான் உட்காந்து அழுதுக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதை நினைக்கிறான். இது இல்லை அப்படிங்கிறத யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. இது இது இல்லாத ஒரு லைஃப் ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஒரு விழாவை ஊரே சேர்ந்து பண்ற விஷயத்த நம்ம கேளிக்கையே இல்லாம மௌனமாவும் பண்ணிட முடியும். உங்க திருமணம் கேளிக்கை விடுதி மாதிரி இல்லாம ஒரு புனித யாத்திரை மாதிரி பண்ணிட முடியும். உங்க வீட்டில் இருக்கிற பிறந்த நாள ஒரு 10 ஞானிகள் உட்காந்து தவம் பண்ணா ஒரு இடம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணிட முடியும். ஏன் அந்த மாதிரி உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணா அதை ஏத்துக்க மாட்டீங்களா? அந்த மாதிரியும் செஞ்சிட முடியும். அதுதான் விஷயம். யாரும் எதையும் தவிர்க்க சொல்லலை, அதை இன்னும் மேன்மையா செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடு. இப்ப அந்த இது நீங்க பார்த்துருங்க. சரி, வேற என்ன கேள்விகள் இருக்கு? இதுதான் புரியுதா? இளங்கோவுக்கு புரியான்னு நினைக்கிறேன். வேற யாருக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா? எதுவும் சொல்லணுமா? எல்லாத்துக்கிட்டும் கேள்விகள் இருக்கு, ஆனா தனியா தான் கேட்கணும். யாரும் கேள்வி இல்லாதவர்கள் இல்லை. ஆனா உங்ககிட்ட தனியா பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதானே? இப்ப நமக்குள்ள இந்த ஒரு தனிமைப்படுத்திகள் ஒரு புத்தகத்தை, ஒரு ஞானியோட புத்தகத்தை படிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, தன்னை அறியாமலே கண்கள் வழியாகவோ மூக்குகள் வழியாகவோ அந்த புத்தகத்தை படிக்கும்போது அங்கே சுற்றி ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆரா ஃபார்மினேஷன் ஆகும். என்னன்னா, ஒரு நல்ல ஞானம் பெற்ற ஒருத்தர் ஒரு ரைட்டப்பில் ஒரு புத்தகம் கொடுக்கும்போது அது என்னத்துக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்குள்ள ஒரு ஆரா ஃபார்மினேஷன் இருக்கு. அவரை நேராக நீங்கள் பார்த்து எப்படி ஒரு ஆரா ஃபார்மினேஷனை நீங்கள் உணர்றீங்களோ, அதோட மேம்பட்ட ஒரு ஆரா ஃபார்மினேஷன் பைபிள்லையும் இருக்குது, குரான்லையும் இருக்குது, கீதையிலையும் இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல ஞானியோட புக்கில் இருக்குது. அதை எப்படி படிக்கணும்னா, கூட்டு பிரார்த்தனையாக படிக்கக்கூடாது. அதை தனிமையில் படிக்கும்போது, அதை இரவு வேளையில் படிக்கும்போது அந்த அலைவரிசை வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அது தொடர்ந்து ஒரு மனிதன் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா,
அங்க அவனுக்குள்ள ஒரு தியானம் வருது. ஒரு அலைவரிசை உள்ள போய் என்னன்னா, அது வரைக்கும் அவன் இறைய பத்தி புரிதல் இல்லாதவன் கூட வேற ஒரு புரிதல், வேற ஒரு ஃபார்முலேஷன் அவனுக்கே தோன்றுன மாதிரி அது ஒண்ணு உருவம். அது இறைவனால நடக்குதுங்கிறது அவனுக்கு தெரியாது. அவனுக்குள்ள எப்படி தோணும் அப்படின்னா, இந்த புத்தகம் ஒரு காரணம், ஆனா நமக்குள்ளே ஏதோ ஒண்ணு தோணுது. பல கேள்விகள் எழும். இந்த உலகம் இப்படி படைச்சிருப்பாங்களோ, இப்படி உருவாகி இருக்குமோ, இப்ப இந்த மாதிரி இருக்குமோ, இப்ப இவங்க பேசுறது இதெல்லாம் கால்குலேட் அவன் தோணுதுன்னா, அந்த அலைவரிசை உள்ள போய் அவனை வேலை பார்க்க தூண்டுது. அவனை கேள்வி கேட்க வைக்குது. இப்ப உங்களை எப்படி வைக்குதுன்னா, ஒரு கேள்வி கேட்க வைக்குது. இது இப்படி இருந்திருக்குமோ அப்படிங்கிற அந்த கேள்வி எங்க இருந்து உருவாகுதுன்னா, ஒரு விஷயம் உள்ள போயிருந்தாதான் உருவாகும். அப்ப இது ஒருத்தர் படிக்க படிக்க அவருக்குள்ள உள்ள வந்தது. அந்த உள்ள வந்ததை ஒரு மனிதன் தக்க வைத்துக் கொள்கிறானா? அப்ப தக்க வைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு என்ன தேவைன்னா, தனிமையும் தியானமும் இந்த ஞானிகளுடைய தொடர்புகள்ல அவன் இருக்கும்போது, அவன் நாளுக்கு நாள் அந்த ஒளி, நீங்கள் பிறந்த குழந்தையாக கையில எடுக்கும்போது ஒரு ரெட் கலர்ல அது அப்படியே தரையே படாத ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் 65 வயதுல அது காலில் பார்த்தோன்னா வெடுப்பா இருக்கும். நீங்க தூக்கும் போது ஒரு குழந்தை எப்படி இருந்துச்சு, அதே 60 வயதுல உங்க தந்தையோட பாதத்தை எடுத்து பாருங்க, அது எத்தனை வெடுப்புகள் இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு பேர் வளர்ச்சியை அது அடையும் உள்ள அந்த ஒளி. அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு மிக மிக செயல் வடிவத்தை அது காட்டி கொடுத்து, இப்ப ஒரு மனிதனோட அது பயணிப்பதை தவிர்த்துரும். புரியுதுங்களா? இப்ப ஒரு விமானத்துல பயணிக்கிறீங்கன்னா, அந்த விமானம் விபத்துக்குள்ள ஆகும்னா அந்த விமானத்தை அது தவிர்க்க வைக்கும். அதுதான் தீர்க்கத்துக்கான தரிசனம் அப்படிங்கிற தீர்க்கங்கிறது. அப்ப ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்குள்ள அது போக வைக்காது. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள தேவையற்ற நிறைய அலைவரிசைகள் இருக்கு. அங்க போய் நம்ம விரயம் பண்ண வேண்டாம். காலையும் நேரமும் விரயம். ஒரு 2 மணி நேரம் உட்கார்றது இல்லை, உன்னுடைய அலைவரிசைகள் அங்க வேலையும் செய்ய முடியாது, அது வளரவும் வளராது. அப்ப அந்த இடத்துல நீங்களே தவிர்த்துருவீங்க. அப்ப ஒரு இடத்துக்குள்ள ஒரு உறவினர்கள் திருமணத்துக்கு போயிட்டு கூட ஒரு 10 நிமிடம் 20 நிமிடத்துல நீங்க திரும்பி வந்துருவீங்க. அதற்கு முன்னாடி நீங்க நல்ல சாகு வீடு, திருமண வீடு, எல்லா வீட்லயும் பாருங்க, உங்க உடல் சோர்வு அடைகிற வரைக்கும் அங்க இருப்பீங்க. ஆனா சிரிச்சிருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, எல்லாம் இருக்கும். ஆனா உங்க உடல்ல ஒரு டயர்ட்னஸ் உங்களால பார்க்க முடியும். அந்த டயர்ட்னஸ் தான் விரயம்னு நாங்க சொல்றோம். அது நல்ல காரியமா இருக்கட்டும், நீங்க உங்க வீட்டுல இருக்க திருமணம், துக்கம் எல்லாத்துக்கும் எடுத்து அந்த டயர்ட்னஸ் ஒரு ஞானிக்கு வராது. அவன் என்னன்னா, தனக்குள்ள இருக்கிற அந்த செயலை விரயமாக்க மாட்டான், அதை பலப்படுத்தி கொண்டே இருப்பான். அப்ப அந்த புத்தகத்திலேருந்து நீங்க தொடங்கப்பட்டு அந்த புத்தகம் என்ன பண்ணிருச்சுன்னா, இதை பலப்படுத்துறதுக்கு பல வியூவில் உங்களை கேள்வி கேட்க வச்சு ஒரு இடத்துக்காக போக வைக்கும். இல்லை அது சம்பந்தமா ஒரு வீடியோவையோ, இல்லை அது சம்பந்தமா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புத்தகமையோ, அது சம்பந்தமா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோவில்களோ, அது சம்பந்தமா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆட்களையோ உங்களை சந்திக்க வைக்கும். அப்போ ஒரு உரையாடல்களை ஏற்படுத்தி விடும். அப்ப மேலும் மேலும் என்னன்னா, இது ரிலேட்டட்லயே ஒருத்தன் தேட தொடங்குவோம். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சிகள் நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப அவன் ஒரு மேன்மையான நிலையில மாறுறான். அப்ப அவன் மனைவியோட சேரும் போது அந்த மேன்மையற்ற அலைவரிசை அந்த பொண்ணுக்கும் கிடைக்கும். அப்ப அந்த பொண்ணும் அந்த மேன்மையற்ற நிலையில இருந்துச்சுன்னா 2 மரமும் ஒரே சீரா வளரும். இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு மரம் நல்லா வளருது, ஒரு மரம் கொஞ்சம் கம்மியா வளருது. இந்த மரம், இப்ப நீங்க இருக்கிற மரம் கொஞ்சம் மேன்மையற்ற நிலையில வளருது, உங்களுடைய கொஞ்சம் அலைவரிசையில அது வளர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுதான் விஷயம். அப்ப இதுவும் மாறி அவங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 2 மரமும் ஒத்தா வளருவோம். இதுதான் தியானத்துக்குள்ள ஒற்ற சோல், ஒரு சோல் அப்படிம்பாங்க. ஒரு சோல்னா ஒரே விதமாக அலைவரிசைகள் 50% கணவன் 50% மனைவிக்குள்ள அந்த பரிமாற்றம் நிகழப்படணும். இது நிகழப்பட்டா மாற்றம். இததான் இந்துக்கள் புராணத்துல சிவன் பார்வதிங்கிறது கடவுள் இல்லை, அலைவரிசை அப்படிங்கிற அந்த கணவன் மனைவிங்கிற, அதே மாதிரி பைபிள்லையோ இந்த இதுலயோ மாதா இயேசுங்கிறது அலைவரிசையாக சொல்லப்படும்.
அப்ப இந்த அலைவரிசைகள் வீடுகள்ல ஒரே மாதிரி கிடைக்கப்பட்டுச்சுன்னா அவங்க வளர்ச்சி அடைவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள வாழ்க்கை வேற ஒரு புரிதல் ஆயிரும். மேம்பட்டுனாங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு புத்தகத்தை போராடி படிக்க மாட்டாங்க, போற போக்குல படிச்சிருவாங்க. படிக்கிறது மட்டும் இல்லாம அந்த புத்தகத்துக்கே ஒரு விளக்குரையே எழுதிடுவாங்க, தெளிவாயிருவாங்க. ஒரு குழந்தைக்கு நீங்க மேன்மை அடைஞ்சிட்டீங்கன்னா டியூஷன் எடுக்க வேண்டியதில்லை. உங்க பிள்ளையோட கையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவன் படிக்கணுங்கிற ஆர்வம் அவனுக்கு வந்துடும். இப்ப இங்க என்ன தெரியுங்களா, ஒரு குழந்தைக்கு தேவை விளையாடணுங்கிற ஆர்வம், சாப்பிடணுங்கிற ஆர்வம், சுத்தி நண்பர்களோட இருக்கணுங்கிற ஆர்வம், கேம் பார்க்கணும் இல்ல டிவி பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்குல்ல. மேன்மை அடைந்த ஒரு ஞானியை கையில பிடிச்சான்னா அவனுக்கு என்ன செய்யணுமோ அது மட்டும் அவனுக்கு ஆர்வமா வந்து அதுதான் நம்ம ஏற்படுத்தணும். இப்ப அவன் நிர்பந்தத்துல அப்பாவுக்கு பயந்து அம்மாவுக்கு பயந்து படிக்க போறான். அதுதான் அந்த மேன்மைங்கிறது. அப்போ ஒருத்தர் மேன்மை அடைந்து ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாருன்னா அந்த குடும்பம் எப்படி வளருதுன்னு பாருங்க. இப்ப நீங்க தாய், தகப்பன், மகன், மனைவி எல்லாமே ஒரு மரங்கள். இப்போ ஒரு மரம் மேம்பட்டு இருக்கிறதுனால எல்லா மரமும் மேம்படும். அப்ப அடுத்தபடியா மேம்பட்ட மரத்தை நோக்கி பல கிளிகள் வரும், பல குயில்கள் வரும், பல பருந்துகள் வரும், வந்து அந்த மரத்து மேல கூடு கட்டும். இதுதான் செய்யும். அப்ப அந்த மரத்து மேல கூடு கட்டுதுன்னா அந்த மரம் பல்வேறுபட்ட சூழல்களை தாங்கக்கூடிய ஒரு ஞானி தன்மைக்கு மாறி இருக்குன்னு அர்த்தம். இப்படித்தான் நம்ம வாழ்க்கை. இப்படி இருந்தா நீங்க எப்படி விரயமாக முடியும், உங்க வாழ்க்கை எப்படி தவறாகும், இப்படிதான் மாறணும். ஆனா நம்ம அப்படி இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்ப ஒரு ஞானி என்ன சொல்றான்னா, நீ எத்தனை காலத்துக்கு நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்ப? இந்த ஆலோசனைகளை நீ எப்ப நிறுத்திட்டு நீ பிறந்தல்ல சுயமா நீ எப்ப ஒரு வேலை செய்வ? உன் பிள்ளைக்கு உன்னால ஒரு சுயமா ஒரு கல்விய நீயே யோசிச்சு கொடுக்க முடியுமா? கொடுத்துருக்கியா? யாரோ அந்த தெருவுல உள்ளவனோ இல்ல யாரோ உனக்கு ஒரு 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 விஷயமா உனக்கு நடத்தப்படுது, அது மாறணுங்கிறது தான் செயல்பாடு. இதெல்லாம் மாறணும். அப்போ உன் லைஃப இன்னொருத்தர் வழி நடத்தவோ இன்னொருத்தரும் உன் கையை பிடிக்க கூடாது. நீ உன் லைஃப நீ தான் வாழணும். நீ உன் லைஃப நீ வாழ மாட்ற, அதுதான் இங்க பிரச்சனை. உன் லைஃப ஒரு 6-7 பேர் சேர்ந்து வாழ வைக்க ட்ரை பண்றாங்க, ஒண்ணு அது நடக்கக்கூடாது. அப்ப உன்னுடைய ரோல் என்ன? நீ பிறந்த, நீ வளர்ந்த, நீ வாழ்ற, அப்ப நீ என்ன ஒண்ணு செய்யணும்ல, அது அது மிஸ் பண்ணிடுற. அதுதான் நான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அலைவரிசை கிடைக்கப்பட்டு அது மேன்மை அடைகிற வரைக்கும் அவங்க அதுக்குள்ள ஒரு ட்ராக்குக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப உங்களுக்குள்ள கிடைத்திருக்கிற அலைவரிசைய மனைவி கிட்ட புரிதல் இல்லைன்னா அந்த அலைவரிசை மங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, வேலை இல்ல அவங்களுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகணுங்கிறாங்க, இல்லைன்னா குடும்பத்துல சண்டை வந்துடும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, டேய் நீ தியானம் பண்ணு, கடவுளை படி, அதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் வச்சுக்க, அவ கூப்பிட்றால போடா. அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி இதெல்லாம் அப்புறம் ஓரமாக வச்சுக்கோம் அப்படின்ட்டு. ஒரு நாள் அப்பா கூப்பிடுவார், தம்பி அப்பாவுக்கு கடவுளை தேடணும்னு ஆசை, அப்பா சின்ன வயசுலேயே ஞானிகள்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் உங்களையெல்லாம் வளர்க்கணும். அப்பா ஞானியை தேடி போயிருந்தா நீங்களாம் வளர்ந்துருப்பீங்களா? அப்பா என்ன பண்ணேன், 60 வயசு வரைக்கும் உங்களையே தெரியுன்னு வாழ்ந்தேன், இப்போ நான் பாட்டில் இருக்கிற நீங்கள்லாம் குடும்பத்தை பார்த்துக்கங்க, அதனால நீ 60 வயசுக்கு மேலே ஞானிகள்லாம் தேடணும், நீ போய் பொண்டாட்டி பார்த்து பிள்ளைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டுருவார். சரி அப்பாவே சொல்கிறாரு, நம்ம என்ன அதை மீற முடியாது அப்படின்ட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகும், போய்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில். ஒரு நாள் என்ன மாதிரி ஒருத்தரோட குரலை கேட்டு அழுதுருவீங்க. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவீங்க, சரி ஏதோ ஒன்று பண்ணுது இவரை பார்ப்போம் அப்படின்ட்டு வருவீங்க. வந்து எனக்குள்ள ஒன்று ஆரம்பத்தில் இருந்துச்சு, எங்கள் வீட்டில் ட்ராக்கை மாற்றி விட்டாங்க, ஆனால் திருப்பியும் உங்களை பார்க்கும்போது ஏதோ கசியுது, ஒரு பக்கம் கண்ணுக்குள்ளேருந்து ஒரு ஓரத்தில் கசிஞ்சு நீர் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி எனக்கு வராது, ரொம்ப நாள் ஆச்சு, 10 ஆண்டுகள் ஆச்சு, ஆனால் இப்போ கசியுது. இது எதனால கசியுது, ஏன்? இப்போ எனக்கு மனைவி குழந்தைங்கள்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இப்படி இருக்கு, நான் எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு திருப்பி கேட்க ஆரம்பிச்சிது. அது கசியலப்பா, அது உன்னை ஞாபகப்படுத்துது, நீ இன்னும் உன்னை மேன்மைப்படுத்திக்கிட்டு வேலை செய்ய.
நீ 30 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறது முக்கியம் இல்லை. மேன்மை அடைஞ்சிட்டனா 30 கிலோமீட்டர் வண்டி ஓட்டணுமா வேண்டாமாங்கிறத அது உனக்கு உள் உணர்வே தீர்மானிச்சு கொடுத்துரும். நீ 10 கிலோமீட்டரே போதும், அந்த 20 மிச்சப்படுத்தி இந்த உடலை விரயம் பண்ணிக்காம பாதுகாக்க முடியும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப இதெல்லாம் வேணும். அப்ப உடல் ஆரோக்கியங்கிறதும் வாழ்க்கை ஆரோக்கியங்கிறதும் நம்மளை மேம்படுத்திக்கிட்டா மட்டும்தான் அதை பண்ணிக்க. இதுதான் அது ரொம்ப முக்கியம். நீங்க மேன்மை தான் அடைய சொல்றேன். நான் உங்களை எதையும் ஒரு செயலுக்குள்ள மனைவி கையை பிடிச்சுக்கோங்க, குழந்தைய கையை பிடிச்சுக்கோங்க, மேன்மை அடைங்க, நல்ல செயலை செய்யுங்க. இவ்வளவுதானே செயல் வடிவம். எந்த இறைவனும் எந்த புராணத்திலையும் கணவன் மனைவியா நீங்க வாழக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. கணவன் மனைவிங்கிற வாழ்க்கையை இறைவன் தான் கொடுத்துருக்கிறான். குழந்தையோட இருக்காத, நீ ஒடியாந்துரு அப்படின்னு எந்த கடவுளும் சொல்லல. மனைவியை தவிர்க்க விட்டுன்னு எந்த கடவுளும் சொல்லல, எந்த ஞானிகளும் சொல்லல. அதை சரியா பார்த்துக்க, அது சரியான விஷயத்த செஞ்சுக்க அப்படிங்கறதுதான் சொல்றோம். சரிதானே? உணராக ஏதோ சாமியார் தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன போறாங்க அப்படிங்கிறது சொல்றத கூட காது முடியே கேட்காதவங்கள எப்படி ஐயா அதுக்கு ஒரு பிரார்த்தனை வைக்கலாமா? இல்ல ஏன்னா சரணாகதி மந்திரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே அந்த பேரொழிக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இது கோரிக்கையோ இல்ல விண்ணப்பமோ இல்லைங்க. கோரிக்கை, இந்த விண்ணப்பம் அவங்கள்ட்ட போய் டிஸ்கஷன், சில பேருக்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் டிஸ்கஷன் பண்ணிட்டு விட்டுருங்க, கேட்க மாட்டாங்க. அப்போ உன்னுடைய தியானம் உன் வீட்டுக்குள்ள நீ பண்ற அந்த அலைவரிசை ஒரு நாள் அவரை மேம்பட வைக்கும். இல்லைன்னா ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து உன்னை தனிமைப்படுத்தும். அவ்வளவுதான். நீயும் உன் கணவரும் ஒரே அறையில் இருப்பீர்கள், ஒரே கட்டில் இருப்பீர்கள், ஒரே போர்வையில் இருப்பீர்கள். ஆனா உன்னுடைய வளர்ச்சியில ஒரே வீட்டுக்குள் வேற அறைக்குள்ள நீ போயிடுவார். புரியுதா? அதுக்கு பேரு வளர்ச்சி, அந்த செயல். அப்ப அவருக்கு ஒரு மேன்மை அடையறதுக்கு வாய்ப்பை நீ வீட்டில இருந்து ஏற்படுத்தி கொடுக்க பாக்குற. அவரு அதை பெற முடியல, அதை தவிர்க்கிற. நீ என்ன செய்யற? அமிர்தத்தை எடுத்துட்டு பருகு அப்படிங்கிற. அவர் சாராயத்தை தான் பருகுவேன், இதுலதான் சுகம் அதிகம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நீ மீண்டும் மீண்டும் அமிர்தம் மரணத்தை வெல்லும், மரணத்தை வெல்றோம், இதை நீ பருகு அப்படின்னு நீ நினைக்கிற. அவர் இல்ல எனக்கு மரணத்தை வெல்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, இப்ப இருக்கிற சுகம்தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்னு அவர் வணங்கக்கூடிய இடத்துக்கு அவர் போயிடுவார். புரியுதா? நீ அவர் என்ன நினைச்சனா, நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து போவோம், ஊரே உன்னையும் என்னையும் சேர்த்து வணங்குங்கிற. ஆனா அவர் என்ன விரும்புறாரு? உங்க வீட்டுல உள்ளவங்களும் என்ன வணங்குறாங்கன்னா, நீ வளர்ச்சி அடையிறது அவங்க நீ சொல்றத கேட்காதனால நீ அங்க நிற்ப. ஒரு காலகட்டத்துல அவரு தான் உன்னை வணங்குற மாதிரி ஆயிடுது. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? நீ வாசலுக்கு மேலே நிற்பாய், அவர் வாசலுக்கு கீழே நிற்பார். இந்த சூழலுக்கு தள்ளப்பட்டுருவார். அப்ப அவர் கீழ்நிலையில் இறந்து போவார், நீ மேல்நிலையில் அந்த மரணத்தை, அந்த உயிரை, உன்னுடைய உடலை நானே விட போகிறேன் என்று நீயே சொல்லி கொண்டு அதற்கு தேவையான திட்டத்தையும் வரையறையும் நீ சொத்து பத்திரம் எழுதுற மாதிரி உன்னுடைய வரையறையை எழுதி கொடுத்து விடுவாய். புரியுதா? அப்ப நான் போராடுறேன்ல நிறைய இடங்கள்ல, எல்லாரும் கேட்டுற போறது கிடையாது, எல்லாரும் கேட்டுற போறது கிடையாது. அப்ப எல்லாருக்குள்ளேயும் என்ன பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுகம் அப்படிங்கிறது என்னன்னா, வீட்டு தேவைங்கிறதே சுகம்தான். இப்ப நான் என்னன்னா, உன்னை நான் மாற்றணும்னு ட்ரை பண்றேன். உன்னை நான் எப்படின்னா, நீ ஒரு யாரு, நானே தேவையில்லாம நீ வாழணும்னு நான் நினைக்கிறேன். நானே உனக்கு தேவைப்படக்கூடாது. நீயே உனக்குள்ளே என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கிறான், நீ அவனை நீ நேசிச்சு நீ வளர்ந்து வான்னு நான் என்னையே தவிர்க்கிறதுக்கு நான் உங்ககிட்ட போராடுறேன். புரியுதா? அதை நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு காலகட்டத்தில் நான் உயர்ந்து மேலே போய் கொண்டிருக்கிறேன், அவன் தாழ்ந்து கீழே போய் கொண்டே இருக்கான். நான் பார்க்கிற ஆள்கள்லாம் பேரொழியாக பட்டொழியாக ஆகாயத்துல எத்தனையோ பேரை பார்த்துக்கிட்டே போறேன். அவன் பார்க்கிறான்லாம் லோக்கல்ல, இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன், கமிஷன் வாங்கினவன், அதிகாரி, அவன் இந்த இவங்க அப்படி பார்த்துட்டு அவன் கீழே நோக்கி போயிட்டு இருக்கான். நான் மேலே நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன், அவன் கீழே நோக்கி போறான். அந்த மாதிரிதான் வீடுகள். அப்ப ஒரு இடத்துல அவங்க அதை வெட்டுருவாங்க.
உங்களுக்கு தெரியும்ல, கீதையில் எழுதப்பட்ட முக்கியமான வாசகம், தர்மன் சூதாடும் போது கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியக்கூடாது. இந்த உலகத்துல இறைவனை மறைப்பதற்கோ இறைவனை ஏமாத்தவோ எவனாலையும் முடியாது. அப்ப இதே மாதிரிதான் தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். புரியுதா? நீ கடவுளுக்கு தேவையே பட மாட்ட. உன்னை மேன்மை அடையிறதுக்கு கடவுள் தடுத்து ஆட்கொண்டு ஒரு வேலை பாருன்னு தான் சொல்றாரு. கடவுளுக்கு உன்னால எந்த வேலையும் கிடையாது. கடவுளால எல்லா வேலையும் செய்ய முடியும். சூரியனை உருவாக்குனவர் உன்ன மாதிரி கைகால் வச்ச மனிதனை வச்சு அவருக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீயே சொல். சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கிய ஒரு கடவுளுக்கு ஒரு மனிதனுடைய உதவி எங்க தேவைப்பட்ட போது? அல்ப மனிதன் சுண்டலை வச்சுட்டு கடவுள் காலடியில வைக்கிறதுக்காக ஒரு கடவுள் காத்திருப்பாரா? சொல்லு. அப்ப உன்னை மேன்மை அடையிறதுக்காக தான் சர்ச்சு தொடங்கப்பட்டது, மசூதி தொடங்கப்பட்டது, கோவில் தொடங்கப்பட்டது. கடவுளுக்கு ஆராத்தி காட்டல்ல, உனக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கிறது அப்பயாவது நீ பார்த்து பார்த்து வெளியில வரட்டுங்கிறதுக்காகத்தான் அங்க ஆராத்தி காட்டப்பட்டது. அது எனக்காக காட்டுற ஆராத்தி இல்லை, அது உனக்கு நீ பார்க்கறல்ல, அப்ப உனக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, அப்பயாவது அது விழிக்குமா? உன் பார்வையில அங்க என்ன தெரியுதுன்னா தரிசனம் தெரிகிறது. அந்த தரிசனத்துல என்னன்னா உள்ளே ஒண்ணு இருக்கு, அது விழிக்குமா? அவ்வளவுதான். நீ பைபிளை படிச்சுட்டு போய் உட்கார்ந்து நீ இப்படி கைய வச்சு அங்க பிரேயர் பண்ணும்போது கருத்தது பலப்படுத்த இல்லை, உனக்குள்ள உயிர் துளி மேன்மை அடைந்து மேல வந்தா உனக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தையும் உன்னை நீ அறிந்து கொள்ள முடியும். அப்ப எந்த மசூதியும் எந்த சர்ச்சும் எந்த கோவிலும் அவர்களை பிரார்த்தித்துக் கொள்ள இல்லை, நம்மளை பிரார்த்தித்துக் கொள்ளவும் நம்மளை மேன்மை அடைய வைத்துக் கொள்வதுதான் அந்த செயல். ஆனா நம்ம போறது எல்லாத்துக்குமே ஒரு சீட்டு கம்பெனியில ஒரு கமிட்மெண்டோட போற மாதிரி நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு போய் குழந்தைக்கு சுகம் இல்லை, வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி நமக்கும் அவருக்கும் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி விடுகிறோம். இப்ப ஏன் ப்ராப்ளம்னு நீ தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டனா அடுத்தது உனக்கு என்ன காட்டி கொடுப்பாங்கன்னா அது எப்ப சால்வ் ஆகும்னு காட்டி கொடுப்பாங்க. அப்ப நீ பதட்டமே பட மாட்ட. புரியுதா? கால் தாங்கி நடக்கிற ஒரு குழந்தையை சரி செய்வதோட ஏன் தாங்குது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீ சுமக்க முடியாத. புரியுதா? அதை சரி செய்யறது தாண்டி ஏன் இப்படி தாங்குது? காலத்தால தாங்குதா, கரும வினையால தாங்குதா, இல்ல நானும் என் மனைவியும் இந்த 2 பேரும் சேர்ந்திருக்கமே எங்களுடைய அலைவரிசைகள் அதை குழந்தை எதுவும் தாக்கிருச்சா, இல்ல இப்படி தாங்கப்பட்ட குழந்தை என் இதயத்தை காயப்படுத்தி கண்ணீர் விட வைக்கணுங்கிறதுக்காக தாங்குதாங்கிறதையும் நீ அறிஞ்சிட்டன்னா அப்பதான் நீ என்ன பண்ணுவ? எதிர்கொள்வதற்கு ஈஸியாக நீ வேற மாதிரி போயிருந்த. இது வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தெரியாதனால என்னை போன்ற ஒரு ஆள் வரும்போது நீ என்ன பண்றன்னா என்கிட்டேருந்து பெறதை விட்டுட்டு என் குழந்தை தாங்குது 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 முடியல சாமின்னு அழுது உன்னை நீ டயர்டாக்கிய. அப்ப நான் என்ன சொல்றேன்னா தாங்கிறது எனக்கு தெரியுது, அதை உன்கிட்ட விவாதிக்கிறத அளவுல கூட நீ பக்குவம் இல்லாத இதயம் படைத்த மனிதனாக இருக்கிற. உங்ககிட்ட நான் எப்படி போய் விவாதிக்கிறத? நான் ஏதாவது சொன்னேன்னா அதை நீ கேட்கிற தன்மையில கூட நீ இல்லை. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இதை சரி செய், இல்லை எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்கன்னு நீ கேட்டுக்கிட்டு நிற்கிற. அப்போ அது பற்றி இதுதான் ப்ராப்ளம். அப்போ உங்கள் வீட்டில எல்லாம் இதுதான், அவங்க வேற செயல்பாட்டுகள்ல இருக்கிறாங்க. இப்போ அவருக்கு ஒரு நாள் கிடைச்சிச்சுன்னா உள்ளே வெளியில இருக்கிறதெல்லாம் போதை சுகம் அப்படின்னு நினைக்கிறாருல, உள்ள பெரிய போதை இருக்குன்னு தெரிஞ்சுக்குவார், பெரிய ஆனந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவார். அவ்வளவுதான் விஷயம். அலைவரிசைக்கு ஒரு சவுண்ட், ஒரு நாகத்துக்கு எப்படி ஒரு மகுடியோட சவுண்டு நாகம் அது நம்ம கடிக்க முற்படாது, ஆனந்தத்துல தாண்ட முற்படும், ஆட முற்படும், ஆனந்தத்துல வரும். நீங்க எந்த நாகத்திட்ட போனாலும் நீங்க ஒரு மகுடியை வச்சு ஊதுனீங்கன்னா உங்களுக்கு கடிக்க ட்ரை பண்ண. அந்த மாதிரி இந்த மந்திரத்தை நீங்க இஸ்லாமியரா இருக்கலாம், கிறிஸ்துவரா கூட இருக்கலாம், இந்த மந்திரத்தை நீங்க ட்ரை பண்ணா இந்த இன்வர்ஷன்ல இருக்கிற ஒரு செயல் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். உங்களுக்கு அது முற்படும், உங்களோட அது தொடர்பு கூட வச்சுக்கிறதுக்கு ஒரு விருப்பத்தை தெரிவிக்கும். நீங்க யாரு என்னெல்லாம் கேட்காது. இந்த மந்திரம் யார் பயன்படுத்துறாங்களோ அந்த சவுண்டு அங்க கேட்கும் போது அவங்களுக்கு அழைப்பு கிடைக்கும். இதை நீங்க பார்த்துக்க. இது நல்ல மேம்பட்ட நிலையில ஒருத்தர் பயன்படுத்தும் போது
அவருக்குள்ள என்னன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த மந்திரமே அவருக்கு தேவைப்படாம போயிடும். சவுண்டே அவர் பயன்படுத்த வேண்டியது. அப்ப அவருக்கு என்னன்னா தானாகவே அவர் இருக்கிற இடத்துல அந்த அலைவரிசை அவர் தியானம் பண்ணா அது அப்படியே வாசித்து. இதுதான் விஷயம். நீங்க தொடர்ந்து பல ஆண்டுகள் இந்த சவுண்டை பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்னா இன்னும் மேம்படி அடையாம கொஞ்சம் தவிக்கிறீங்கிறதுக்காக தொடர்ந்து பண்ணணும். நம்ம பாரம்பரியங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இன்னும் ஒரு மந்திரத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதை 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கெல்லாம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த சவுண்டு இந்த காலகட்டத்துல வேலை செய்யாது. நீங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேலை செய்ய வேண்டிய சவுண்டை எடுத்துட்டு பிரபஞ்சத்துல இப்ப ஊதிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த நாகம் வரும்? எந்த பிரபஞ்சத்திலேருந்து அலைவரிசை வரும்? வராது இல்ல. எப்ப எதை உச்சரிக்கணுமோ அப்பதான் அது வரும். அப்ப 2000 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சவுண்ட்ஸ இந்த பிரபஞ்சத்துல அலைவரிசையே மாறி போச்சு. யூனிவர்சல்ல அலைவரிசை புது அலைவரிசையா இருக்கு. பழைய அலைவரிசையை ஊதுனா அதுக்கு இதுங்க எப்படி சப்போர்ட் ஆகும்? எப்படி மேட்ச் ஆகும்? அப்ப மிஸ்மேட்ச்ல பல பேர் பல வேலைகளை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கைக்குள்ள மேன்மை அடைய முடியும். அதனால நீங்க பார்த்துக்குங்க. அதிகாலையில 4 மணிக்கு உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறதும் சொல்லியிருக்கிறோம். எப்ப நம்ம தியானத்தை நீங்க பண்ணணும்னு ஒரு விருப்பப்பட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கடவுள் போதனைகள் மதம் இல்லை. உங்களை செல்ஃபா நீங்க இயக்கிக்கிறதுக்கு இது ஒரு எக்யூப்மெண்ட், இது ஒரு செயல் விதம், இது உங்களை தனிமைப்படுத்தி உங்களை மேன்மை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதுதான் முக்கியம். அத நீங்க இயல்பா ஒரு நாள் இந்த பயிற்சியா தியானமா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க பயிற்சியே செய்ய வேண்டியது. இந்த ஜிம்முக்கு போனவன் 3 மாசம் ஜிம்மை நிறுத்திட்டானா உடல் மாறி போயிடும். அப்புறம் திருப்பி அவன் ஜிம்முக்கு போய் ஆகும். ஆனா தியானத்துக்கு அது கிடையாது. 6 மாசம் 1 வருஷம் ஒழுங்கா ஒருத்தன் தியானம் பண்ணானா அதுக்கப்புறம் அவன் தியானத்துக்கே போக வேண்டியதில்லை. அவன் தியானமாவே மாறி போவான். அவன் தியானமா மாறி போயிட்டான்னா அவன் போறது, வண்டி ஓட்டுறது, நடக்கிறது, உட்கார்றது, வீட்டுல எல்லாத்துலயும் அந்த தியானம் நடக்கும். அப்ப அவனுக்கு பயிற்சியே தேவைப்படாது. அப்ப தனியா போய் 4 மணிக்கு வெறும் வயிற்றுல உட்கார்ந்து தியானம் பண்ணணும் குருநாதர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு போய் உட்கார்றான்ல, அது அவன் மேன்மை அடையாத வரைக்கும் தான். அந்த தியானம் உள்ள வந்துருச்சுன்னா அவன் 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டியதில்லை. அவன் எப்ப எந்திரிக்கிறானோ எப்ப தூங்குறானோ அது தியானமாவே போகும். இதுதான் செயல். அவன் இங்க இருந்து நாட்டுக்கு 600 மைல் பிரயாணித்துக்கிட்டே இருக்கிறான்னா 600 மைல்லயும் அந்த தியானம் பிரயாணிச்சுக்கிட்டே இருக்கும். அது உள்ள நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் வேணும். ஒருத்தர் உங்கள்கிட்ட ஏன் ஒரு பொருளை கொடுக்குறாருன்னா அதை பரப்புறதுக்கு இல்லை. நீங்க மேன்மை அடைந்தோன்னா அந்த பொருளை நீங்க பயன்படுத்த வேண்டியதில்லை. அடுத்தது என்ன, யார் மேன்மை அடையாம இருக்காங்களோ அவங்கள்ட்ட அந்த பொருள் போயிடும். அப்ப உனக்கு அந்த பொருள் தேவைப்படாது. அப்ப உனக்கு தானா நிகழும். அப்புறமா நீ எந்த சவுண்டையும் உச்சரிக்க வேண்டியதில்லை. அது உனக்கு தெரிஞ்சு. இதுக்காக தான் இது. அதனாலதான் இதை பார்த்துக்கோங்க. இது மாதிரி இயல்பா உங்களுக்குள்ள அது நடந்துருச்சுன்னா நீங்க முற்றிலுமாக மாறி போன ஆளா மாறி, நீங்க யூஸ்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்க மாட்டீங்க. ரெகுலரான இந்த சோறு, இந்த கறி, இந்த மீன், இது எல்லாத்தையும் வேணுமா வேண்டாமா, இது நன்மையா தீமையான்னு யாரோ போதனைகள் தேவையில்லாம நீங்க கண்டுபிடிச்சுங்க. ஒரு பொருள் நல்ல பொருளா கெட்ட பொருளாங்கிறது யாரோ சொல்லி தெரிஞ்சுக்கிறது அட்வைஸ், ஒரு முன்னாடி முன்னெச்சரிக்கைங்கிறது. ஆனா நாமளா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் சுயம், அதுதான் அனுபவம், அதுதான் மாற்றம். இப்ப கடவுளை நான் சொல்றது தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். ஆனா நீங்க கடவுளை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் சுகம். இது தற்காலிகத்துக்காக நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா நிரந்தரம் நிஜம் என்பது என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் நிஜம். நான் சொல்றது நிஜங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்க என்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் நிஜம். இப்ப நான் சொல்லி வைத்திருக்கிறது எல்லாம் தற்காலிகத்துக்கு உங்க கையில இருக்கு. நீங்க ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டா அங்க நானும் தேவைப்பட மாட்டேன், நான் சொல்லி கொடுத்ததும் தேவைப்படாது. ஆனா இந்தியாவுல உலகத்துல துரதிர்ஷ்டம் என்னன்னா ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்ததே சாகர வரைக்கும் செஞ்சுட்டு செத்து போறேன். அப்ப அவன் அந்த மேன்மை அடையறதுக்கான வாய்ப்புகளை பெறாமே போயிடும். அப்ப அவன் சுயமா தெரிஞ்சுக்கிறது தான் வாய்ப்பு. அவன் பார்க்கணும். கன்னியாகுமரியில முக்கடங்க இருக்கிறத நான் பார்க்கறது முக்கியம் கிடையாது. நீ ஒரு நாள் பார்த்தானா அது சரியான செயலா இருக்கும். கர்த்தரை பற்றி நான் பேசுறது முக்கியம் கிடையாது, நீ பார்க்கணும். உனக்கு ஒரு நாள் அந்த புரிதல் ஏற்படும்.
என்னுடைய உண்மையான விஷயம் என்னன்னா, நீ ஒரு நாள் பார்க்கணுங்கிறது தான் நான் உன்கிட்ட போதிக்க வந்திருக்கேன். நான் போதிச்சதுனால நான் பார்த்துட்டேன்னு நீ என்ன பண்றன்னா, என்ன மாதிரி ஆளை நீ வணங்குற, நேசிக்கிற, டிராவல் பண்ற, நீ இருக்கிற. ஆனா அப்படியே நீ போயிடுற. அப்ப நான் மேன்மை அடைந்தவனா இருக்கிறேன். நீ என்னை பார்த்தவனாவே நிற்க. இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு ஞானிகள் தோன்றதே அந்த பகுதியை மேன்மை அடைய தான் தோன்ற. அப்ப அவர் என்ன தர்றாருன்னா, என்னை நீ தெரிஞ்சுக்க, முழுமையா பயன்படுத்து. அப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் பயன்படுத்த முடியும். அப்ப நீங்கள் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால காலையிலும் சரி, உங்களுக்கு மதியானம் நேரம் கிடைச்சாலும் சரி, இரவு 7 மணிக்கு நேரம் கிடைச்சாலும் சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றோட தான் இதை நீங்க தியானம் பண்ணணும். அப்படி ஒருவேளை உங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் சாப்பிட்டுட்டீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு அந்த தியானத்தை பண்ணுங்க. இந்த நான் கொடுத்துருக்க டைமிங்ல ஒரு அலைவரிசை இருக்கு, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ட் இருக்கு. இந்த டயத்தை உங்களால கடைபிடிக்க முடியலன்னா, நீங்க உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ பண்ணுங்க. நீங்க பண்றதுல ஒரு நாள் இந்த டயத்துக்கே நீங்க வருவீங்க. இந்த டயத்துக்கான நேரத்தை பிரபஞ்சமே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு வேலை இல்லாம, இந்த நேரத்துல உங்க உடல் நல்ல தன்மையில் மாறி இந்த வேலையை செய்யறதுக்கு அந்த வாய்ப்பை இந்த பிரபஞ்சமே உருவாக்கிடும். இன்னைக்கு அந்த நேரம் இல்லாம, அந்த வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஒரு நாள் நிச்சயமா அது உருவாகும். அதை நீங்க மறந்துட வேண்டாம். அந்த மாதிரி காலையில சொல்ல போற மந்திரத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நீங்களும் அதை திருப்பி சொல்லிடுங்க. மதியானம் சொல்றதையும் இரவு சொல்றதையும் சொல்லிடுறேன். நீங்க வாய்ப்பு இருந்தா அது வாய்ப்பு. இதுல எந்த கட்டாயம் கிடையாது, எந்த விஷயமும். இது பிரபஞ்சத்திலிருந்து இருக்கிற விஷயம். நீங்க பயன்படுத்தி இதை உள் சார்ந்து விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள தெரியும். மகா சிவா காற்றே சக்தி கொடு. மகா சிவா காற்றே சக்தி கொடு. மகா சிவா காற்றே சக்தி கொடு. நீல நிற பேர் ஒளி, சாம்பல் நிற பேர் ஒளி எனக்குள் இருக்கும் அடியையும் மொழியையும் எமக்கே காட்டி அருள்வாயா அருள்வாயா அருள்வாயா. இச்சாசக்தி 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 கிரியாசக்தி 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 வெட்டவெளி சுத்தவெளி பரவெளி என் உடலும் என் உயிரும் பரப்பில் இருக்கும் ஜோதிக்கு சமர்ப்பணம். வெட்டவெளி சுத்தவெளி பரவெளி என் உடலும் என் உயிரும் பரப்பில் இருக்கும் ஜோதிக்கு சமர்ப்பணம். வெட்டவெளி சுத்தவெளி பரவெளி என் உடலும் என் உயிரும் பரத்தில் இருக்கும் ஜோதிக்கு சமர்ப்பணம். எல்லாம் ஆதிசேஷன் நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் படைப்பு வாழ்க. எல்லாம் ஆதிசேஷன் நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் படைப்பு வாழ்க. எல்லாம் ஆதிசேஷன் நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் படைப்பு வாழ்க. எல்லாம் பதஞ்சலி, எல்லாம் பதஞ்சலி, எல்லாம் பதஞ்சலி. நீங்க பார்த்துக்கங்க. அதே நேரத்துல இந்த நீல நிறங்கிறது உலகத்துல பிறந்த எல்லா உயிருக்கும் இன்புற்று வாழ்வதற்கும் எல்லா உயிருக்கும் மேன்மை அடைவதற்காக இந்த வெட்ட வெளியில உருவாக்கப்பட்டதுதான் இந்த நீல நிறம். இந்த பிரபஞ்சத்துல அண்ட வெளியில அசையும் தன்மை, அசையா தன்மை, 2 தன்மைகள் இருக்கு. காற்று, காற்றாக ஒரு தன்மையும் காற்றே இல்லாத ஒரு தன்மையும் இருக்கு. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள இப்ப நீங்க வாகித்து சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் தியானத்துல ஆழ்ந்து உள்ள போயிட்டீங்கன்னா, சுவாசம் உள்ள ஒடுங்கிருச்சுன்னா நீங்க காற்று இல்லாத தன்மைக்கு இருப்பீங்க. உயிர் இருக்கும், ஆனா காற்று வெளியில இல்லாம ஒரு இடத்துல வாகித்து இருக்கும். இதை சமாதின்னு சொல்லுவாங்க. மீண்டும் அதே காற்று வாகிக்க தொடங்கும். அப்ப நீங்க வாகிக்க தொடங்கும் போது என்ன ஆகுதுன்னா,
நீங்க முழுமையான மனிதனால இல்லாம ஒரு ஞானியாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சத்தோடைய செயல் எப்படின்னா அசையும் தன்மை, அசையா தன்மை. அசையும் தன்மையில் நாம் இருக்கிறோம். அசையா தன்மையை என்றாவது ஒரு நாள் நமக்கு நிகழ்ந்துச்சு, அந்த அனுபவம் கிட்டுச்சுன்னா நீங்களும் ஞானியராகவும் இந்த பிரபஞ்சத்தோட பேர் தொடர்புக்குரிய ஆளாக மாறி போறீங்கன்னா இதான் விஷயம். அப்ப நம்ம தினந்தோறும் அசையும் தன்மையிலே ஒரு காற்று அடிச்சாலும் அடிக்கிறதுனாலும் அசையும் தன்மையிலே இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு இல்லாம அசையும் பொருட்களுடைய தொடர்பு இருந்து மனிதனுக்குள்ளே தொடர்பு இருந்து செத்து போறோம். அப்ப அசையா தன்மையோடைய பொருளையும் நாம அனுபவிச்சிருந்தோம்னா இந்த அண்டவெளியோட தொடர்பு கிடைச்சிருச்சுன்னா மரணத்தையும் நம்ம வென்றோம். இல்ல மரணம் எப்படி நிகழப்போகிறதையும் தெரிஞ்சுக்கிறோங்கிறது தான் ஜோடேஸ்வரர். இதை நீங்க பார்த்துக்க. இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற அனுபவமா இருக்கிறது. உணவு இருக்கு, நீங்க உணவு எடுத்துக்கண்ட. அதே மாதிரி திருவண்ணாமலையில தினந்தோறும் நம்ம ஒரு பெரிய அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். அது 1ஆம் தேதி நாளையில இருந்து நம்மளே தனியா ஒரு ஸ்டோர் ரூமும் ஒரு கிச்சனும் அமைச்சு ஒரு வேலை பண்றோம். அதனால நம்மளை யாராவது பின்தொடர்றவங்க உங்க பகுதியில வேற ஏதாவது ஒரு 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 ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல பொருள் விளையும். அது காய்கறி இருக்கலாம், அது ஏதோ ஒரு பொருள் இருக்கலாம். அது தரமான பொருளை நீங்க ஏதாவது உங்க வீட்டுல இருந்து ஒரு பார்சல் அனுப்பிச்சு வைக்கலாம். ஏன்னா யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் அப்படி இல்லாம, உங்க பிறந்த நாள், கல்யாண நாள் அந்த மாதிரி இல்லாம ஒரு நாள் ஒரு சாது, ஒரே ஒரு சாது உங்களால சாப்பிடட்டும். ஒரு தனி மனிதன் யாருன்னே தெரியாது, உங்களால உங்க வீட்டுல நீங்க 4-5 பேர் சாப்பிடுறீங்க. அந்த மாதிரி ஒருத்தர் சாப்பிடறப்போ அது நல்ல பொருளை நீங்க ஏதோ ஒரு வடிவத்துல அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அனுப்பிச்சு வைங்க. கட்டாயமா பக்தியா அந்த மாதிரிலாம் இல்லாம இயல்பா இதை நிகழ்த்த முடியுமான்னு பாருங்க. பாம் ஆயில், ஓகே ஆயில் இதெல்லாம் நாங்க பயன்படுத்துறது கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு உணவுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை கொண்டாந்து அதுக்கு ஒரு ஒரு சிஸ்டமா கொடுத்து ஒரு மெனுவை ஃபாலோ பண்ணி அப்படிதான் நம்ம கொடுக்க சொல்லுவோம். அன்னதானங்கிறது யாரோ ஒருத்தர் தக்காளி கொடுப்பாரு, வெங்காயம் கொடுப்பாரு, கொஞ்சம் அரிசி கொடுப்பாரு, இருக்கிறத சமைச்சு ஏதோ இருக்கிற கொஞ்சம் காசு வச்சு போடுற இதெல்லாம் கிடையாது. ஒரு ஹோட்டல்ல செய்ய முடியாத செயலை நம்ம வீட்டுல விருந்துகள்ல கூட நம்ம சில விஷயத்த நீங்க கலந்துருவீங்க சுவைக்காக. நான் அதெல்லாம் சுவைக்காக அப்படி கலக்கக்கூடாது. சுவைய இயல்பா நல்ல பொருள்லேருந்து எப்படி சுவையை கொடுக்கணுமோ அதை கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரை பண்றோம். அதை ஒரிஜினாலிட்டியா ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த முயற்சி கொஞ்சம் நல்லா பயனளிக்குதுன்னு நம்புறேன். நீங்களும் அதுல ஒரு பணியில் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்குள்ள ஆன்மீகம்ல இது ஒரு நல்ல செயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு. என்னை சந்திக்கிறவங்க நிறைய பேருக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு தியானத்தையும் போதனையும் கொடுக்குறேன். நிறைய ஏழைகளுக்கு போதனைகளை கொடுக்க முடியல. இந்த உணவே தியானமா இருக்கட்டும், அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல மாற்றத்தை உருவாக்கட்டும்னு நினைக்கிறேன். அது ஏன் நான் மட்டும் இல்லாம என்னோட நீங்களும் இணைஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய நீங்க நாகர்கோயில இருக்கலாம், கன்னியாகுமரியில இருக்கலாம், கேரளாவில் கூட இருக்கலாம். ஆனா திருவண்ணாமலையில ஒரு நாள் உங்களால ஒருத்தர் சோறு திங்கிறாங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. அது ஆரோக்கியமா ரொம்ப நல்ல தன்மையில உருவாக்குங்க. நீங்க கொடுக்க போற பொருள் ஒரு யாரோ ஒரு ஏழைக்கு அவன் வயிறை அன்னைக்கு பசியாத்துற ஒரு பொருளாக மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு டீட்டெயிலிங்கான கதை இருக்கு. ஃபியூச்சர்ல அது நீங்க ஒரு நாள் அது தெரிஞ்சுக்குவீங்க. இது ஒரு ஆவணமா, இது யாரோ ஒரு ஆவணப்படுத்தி இது ஒரு ஆவணப்படமாவோ அது வரலாறாவோ ஒரு புத்தகமாக உருவாகி வரும்போது இன்னும் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கான ஒரு சூழல் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். பார்த்துட்டுங்க. ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல வாய்ப்பு இருந்துச்சுன்னா எப்பயுமே இந்த தியானத்தை பண்றவங்களோட நம்ம அலைவரிசையில சூட்சமத்துல ஒரு பணி செய்வோம். நீங்க எந்த சூழ்நிலையும் என்கிட்ட ஒரு கோரிக்கையா என்னை வணங்குறதோ கும்புறதோ தேவையில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உள் உணர்வுகள்ல அந்த செயலை எந்த வடிவத்திலையோ நாம உங்க செயல் செய்யறதுக்காக ட்ரை பண்றோம். அதனால அதையும் நீங்க மறந்துடாதீங்க. பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல செயலை